நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை நம்ம விரிவாக பார்த்துட்டு வரோங்க. அதிலேருந்து படிப்பினைகள், நவீன காலகட்டத்துக்கு எவ்வளோ படிப்பினைகள் அதில ஒளிந்து இருக்கு என்பக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். ஹதீஸ்லயும், அல் குர்ஆனுடைய வசனங்களிலும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு பற்றி வருது. அதிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கல்வி ரீதியான தாக்கங்கள், பாடங்கள், எஜுகேஷனல் லெவல்ல ரொம்பவே ஆழமானவை. இது பியூரா மார்க்க கல்வி மட்டுமல்ல, நவீன உலக கல்விக்கும் நெறைய படிப்பினைகள் இது தருது. அப்புறம் தலைமைத்துவம், லீடர்ஷிப் குவாலிட்டீஸ் அதுல நெறைய படிப்பினைகள் நமக்கு கிடைக்குது. அறிவியல் அணுகுமுறை கிடைக்குது. நெறிமுறைகள், எத்திக்ஸ் போன்ற பல துறைகள்ல நமக்கு படிப்பினைகள் கிடைக்குது. அவங்க வாழ்க்கைய சரியான முறையில படிக்கும்போது, ததப்பூர் செய்யும்போது அந்த குர்ஆன் ஆயத்துக்களை. ஸோ அறிவு, இந்த நாலேட்ஜ் என்பது பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய அருட்கொடை சகோதரர்களே. அதுக்கு நன்றி நீங்க செலுத்துனீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேன்மேலும் உங்களை உயர்த்தி வைப்பான். வரிச சுலைமானு தாவூத வகால யா அய்யுஹன் நாஸ் உல்லிம்னா மன்திக த்வைரி வஊதினா மின் குல்லி ஷைஇன் இன் ஹாதா லஹுவ ஃபத்லுல் முபீன் என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்து நம்லுடைய 16வது ஆயத். சுலைமான் தாவூதுடைய வாரிசாக ஆனார். எந்த விஷயத்துல? இல்முடைய விஷயத்துல. ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு நெறைய பிள்ளைகள் இருந்தாங்க. அவரை வாரிசாக பெற்றுக்கொண்டாங்க. சுலைமான் தாவூதுடைய வாரிசானார்ன்றது அவருடைய இல்மை பெற்றுக்கொண்டார். அவர் கூறினார், "மக்களே, எங்களுக்கு பறவைகளுடைய மொழி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாவற்றிலும் எங்களுக்கு எல்லாவித பொருள்லேருந்தும் எங்களுக்கு ஏராளமாக அல்லாஹ் வழங்கியிருக்கான்னு" சொன்னாங்க. நிச்சயமா அது தெளிவான அருள்ன்னு சொன்னாங்க சகோதரர்களே. ஸோ நமக்கு கல்வி ரீதியான பாடம் என்ன கிடைக்குது? படிப்பினை என்ன கிடைக்குதுன்னா, அறிவு என்பது மனிதனுடைய செல்ஃப் மேட் அல்ல. மாறாக அது இறைவனுடைய அருட்கொடை. உண்மையான கல்வி உங்களுக்கு தாழ்மை, பணிவு தரும். நன்றி செலுத்தக்கூடிய உணர்வை அதிகரிக்கும். இன்று மனுஷன் ஏஐ வந்துடுச்சு, சயின்ஸ் டெக்னாலஜி உச்சகட்டத்துல இருக்கு. இதை கொண்டு பெருமை அடிக்கக்கூடாது. அகம்பாவம் கொள்ளக்கூடாது. பணிவு அவனுக்கு வரணும். ஒரு அக்கவுண்டபிலிட்டி வரணும். மறுமையில அல்லாஹ்கிட்ட இதுக்கு நம்ம பதில் கொடுக்கணும் என்ற இது வரணும். ஆனால் இன்று கல்வி வந்தவுடனே என்ன செய்றான் மனிதன்? முதல்ல அல்லாஹ் மறுக்கக்கூடியவனா இருக்கிறான். இறைவன மறுக்கக்கூடிய நாத்திகவாதியாக போயிடுறான். அவனுக்கு அகம்பாவம் வந்துருது. பிறரை தாழ்வாக பார்க்கிறான். இது அல்ல கல்வியுடைய உண்மையான வெளிப்பாடு என்று. 2வது டீப் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ஆழமான புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா சர்ஃபேஸ் லெவல் நாலேட்ஜ் போதாது எப்பவுமே. ஃபஹம்னாஹா சுலைமான வ குல்லன் ஆதைனா ஹுக்மன் வ இல்மா என்று அல் குர்ஆனுடைய சூரத்துல் அன்பியாவுடைய 79வது ஆயத் நம்ம பார்க்கலாம். அந்த விஷயத்தை சுலைமானுக்கு நன்கு புரிந்து கொள்ள செய்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். இருவருக்கும் நாங்கள் தீர்ப்பையும், அறிவையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். ஹுக்மன் வ இல்மன். ஸோ கல்வி ரீதியான நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்னன்னா, எல்லாருக்கும் நாலேட்ஜ் இருக்கலாம். ஆனால் ஃபிக்ஹ் என்பது, அந்த ஆழ்ந்த விளக்கம் என்பது, டீப் இன்சைட் என்பது சிலருக்கு மட்டுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான அருட்கொடை. ஸோ இது ரோட் லேர்னிங் கிடையாது. மாறாக அனாலிட்டிக்கல் திங்கிங் என்று சொல்லுவாங்க. 3வது தகவல் சரிபார்ப்பு. வெரிஃபிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. கால நந்துரு சொதக்த அம் குந்த மினல் காதிபீன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இல்லையா? நம்மளுடைய 27வது ஆயத்து. நீ உண்மை சொல்றியா இல்ல பொய் சொல்பவர்களில் ஒருவனா என்பதை நாம் சோதித்து பார்ப்போம் என்று அவங்க சொன்னாங்க. ஸோ இது கல்வி ரீதியான நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் படிப்பினைன்னா, ஹுத்ஹுத் பறவை தகவல் கொண்டு வந்துச்சு. உடனே அத சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நம்பல. வெரிஃபிகேஷன் பண்றாங்க. அது நியூஸ் சரியான நியூஸா இல்ல ஃபேக்கான நியூஸான்னு. இன்னைக்கு நவீன காலத்துல நெறைய ஃபேக் நியூஸ் பரவுது. மீடியா மேனிபுலேஷன் நடக்குது. இந்த நேரங்கள்ல கிரிட்டிக்கல் திங்கிங் எசென்ஷியல் ரொம்ப முக்கியம்ங்க. எல்லாரும் என்ன செய்றாங்கன்னா, அது ஃபேக் நியூஸா, உண்மையான நியூஸான்னு சரி பார்க்காமலே எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுர்றாங்க. அது ஒரு பெரிய ஃபித்னாவாக மாறிவிடுகிறது. 4வது தொழில்நுட்பம் மற்றும் வளங்களை எப்படி நீதியாக பயன்படுத்தணும் என்ற பாடம் நமக்கு கிடைக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுலேருந்து. அஸல்னா லஹு ஐனன் ஐனல் ஃபித்ரி என்று அல்லாஹ் சொல்றான். சபாவுடைய 12வது ஆயத்து. அவருக்காக நாங்க உருகக்கூடிய அந்த செம்பை ஓடச் செய்தோம் என்று. ஸோ கல்வி ரீதியா நமக்கு என்ன பாடங்கள் கிடைக்குதுன்னா, இந்த மெட்டாலர்ஜி, அ இன்ஜினியரிங் ரீதியான துறைகள்ல இதெல்லாம் நமக்கு முன்னோடியாக, முன்மாதிரியாக இருக்கு. எப்போ இதெல்லாம் அல்லாஹ் அவருக்கு வசப்படுத்தி குடுத்துட்டான். அல்லாஹ்வுடைய அருட்கொடை இது. இன்னைக்கு செம்ப உருக்குறதுக்குலாம் மிகப்பெரிய கஷ்டங்கள் நாம படணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு இலகுவாக குடுத்து விட்டான். ஸோ டெக்னாலஜி என்பது டூல் தாங்க. நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஏஐ, ரோபோட்டிக்ஸ்லலாம் நெறைய விஷயங்கள் வளர்ந்து வந்துடுச்சு. இது எல்லாமே அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகள்ல உள்ளது. "வஹுசிர லி சுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத்-தொய்ரி ஃபஹும் யூஸஊன்" என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்து நம்லுடைய 17வது ஆயத். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்காக ஜின்களிலும், மனிதர்களிலும், பறவைகளும் சேர்ந்த படைகள் திரட்டப்பட்டது. அவை ஒழுங்காக கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ கல்வி ரீதியான பாடம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா,
மல்டி லெவல் மேனேஜ்மெண்ட்டு, டைவர்ஸ் டீமை எப்படி ஹேண்டில் பண்றது, டிசிப்ளின் எப்படி மெயின்டெயின் பண்றது, ஸ்ட்ரக்சர் எப்படி மெயின்டெயின் பண்றது என்ற எல்லா விஷயமும் இந்த குரான் ஆயத் மூலியமாக நமக்கு நிறைய படிப்பினைகள் கிடைக்குது. அடுத்தது வந்து சிறிய விஷயங்களையும் கவனிக்க வேண்டும் நுணுக்கமாக என்ற கல்வி ரீதியான படிப்பினை நமக்கு கிடைக்குதுங்க. இது 6வது படிப்பினை. டீட்டெயில் அட்டென்ஷன் டூ டீட்டெயில்ன்னு சொல்லுவாங்க. ஹதா இதா ஆதவ் அல வாதில் நம்லி. நம்மளுடைய 18வது ஆயத்த படிச்சு பாருங்க. அவங்க எறும்புடைய பள்ளத்தாக்குக்கு வந்தபோது, அந்த எறும்புகள் என்ன சொல்லுது? நீங்க உள்ள போயிடுங்க. இல்ல சுலைமானுடைய படைகள் அவங்க தெரியாம உங்களை மிதித்து விடுவார்கள் என்று சக எறும்புகளுக்கு எச்சரிக்கை செய்யுது. இந்த எறும்புடைய கதை வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ லெவல் அவேர்னஸ நமக்கு காட்டுது. ஒரு தலைவர் என்பது பெரிய பெரிய விஷயங்கள்ல மட்டும் அவேர்னஸா இருக்கக்கூடாது. மாறாக சின்ன நுணுக்கமான விஷயங்களும் ரொம்ப அவேர்னஸாக இருக்க வேண்டும். அப்பதான் அவரு சரியான ஆட்சியை செய்ய முடியும். பலவீனமானவர்களுக்கும் ஒரு தலைவர், சிறந்த தலைவர், தலைமைத்துவத்துல இருக்கிறவங்க என்ன செய்யணும்? அவங்க வந்து கேர் பண்ணணும். பலவீனமாக இருக்கிறவங்களையும். சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களையும் அவங்க கவனம் செலுத்தணும். அடுத்தது நம்மளுடைய கல்வி வந்து நமக்கு இபாதத் செய்யறதுக்கு வழிவகுக்கணும். நன்றி செலுத்த வழிவகுக்கணும். ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நியமத்தக அல்லதி அந்த துவா நம்ம படிச்சிருப்போம். நம்மளுடைய 19வது ஆயத். கியாமத் நாள் வரைக்கும் அவங்க செஞ்ச துவாவ நம்மளையும் செய்யறதுக்கு அல்லாஹ் ஆர்வம் ஊட்டுறான். எங்கள் இறைவா நீ எனக்கு அளித்த அருளுக்கு நன்றி செலுத்த என்னை வழி நடத்து என்று. நன்றி செலுத்தணும்னா கூட அதுவும் அல்லாஹ் நமக்கு உதவுனா தாங்க நம்மளால முடியும். நம்மகிட்ட கல்வி இருக்கு அப்படின்றத வச்சு ஈகோ பாராட்டக்கூடாது. ஈகோவா சுத்தக்கூடாது. அது நமக்கு இந்த கல்வி நமக்கு எது தரணும்? அல்லாஹ்வுக்கு நல்ல அடியானா ஆவறதுக்கான வழிகளை இலகுபடுத்தி தரணும். அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யக்கூடிய தன்மை நமக்கு அதிகமாகணும். அதுதான் கல்வியுடைய சரியான பலன். நன்றி செலுத்துதல் இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடமாக இருக்குது. மேலும் டிப்ளோமசி அண்ட் கம்யூனிகேஷன் தூதரக உறவுகளை அவங்க எப்படி வந்து திறமையா கையாண்டாங்க என்பதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? இதுஹப் கிதாபி ஹாதா ஃபால்கிஹி இலைஹிம் என்ற அந்த ஆயத்த நீங்க படிச்சு பாருங்க. நம்மளுடைய 28வது ஆயத். இந்த கடிதத்த கொண்டு போய் அவங்க கிட்ட குடுன்னு சொல்லி ஹுதுஹுது பறவைக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. குடுத்துட்டு நீ எட்ட இருந்து பாரு அவங்க என்ன சொல்றாங்க, வாட்ச் பண்றாங்கன்னு சொல்லி வாட்ச் பண்ண சொல்லி சொல்றாரு. ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிக் மெசேஜிங் இந்த படிப்பினைகள், கல்வி ரீதியான படிப்பினைகள், பாடங்கள் நமக்கு கிடைக்குதுங்க. ரிட்டன் கம்யூனிகேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. அடுத்து 9வது படிப்பினை, அதிகாரம் நம்மகிட்ட இருந்தாலும் நம்மகிட்ட தாழ்மை, அந்த பணிவு இருக்கணும். ஹியூமிலிட்டி இருக்கணும், பவர் இருந்தாலும். ஹாதா மின் ஃபத்லி ரப்பி என்று சொன்னாங்க. இது இறைவனின் அருளில் இருந்தது தான். இது நம்மளுடைய 40வது ஆயத். நமக்கு பதவி கொடுக்கப்பட்டது, பெரிய பவர் கொடுக்கப்பட்டதுன்னா, நம்மகிட்ட அரகன்ஸ் வரக்கூடாது. நம்முடைய வெற்றியை அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்த வேண்டும். அல்லாஹ் தான் எனக்கு இத கொடுத்தான் என்று. அதிகாரம் வந்துருச்சு அப்படின்னா, நம்மகிட்ட பணிவும், தாழ்மையும் வந்துவிட வேண்டும். இந்த கல்வி, இந்த பொருளாதாரம் எல்லாமே இம்திஹான்ங்க. நமக்கு வழங்கப்பட்ட சோதனைகள். அல்லாஹ் சோதிப்பான். இவன் என்ன செய்றான்? என் பாதையில பயன்படுத்துறானா? இல்ல எனக்கு முரணா பயன்படுத்துறான்றத பார்ப்பான். இந்த சோதனை உணர்வு நமக்கு கிடைக்கக்கூடிய 10வது படிப்பினை. லியப்லுவனி அஷ்குரு அம் அக்ஃபுரு. நான் நன்றி செலுத்துறேனா, இல்ல மறுக்கக்கூடியவனா என்று என்னை அல்லாஹ் சோதிக்கிறான் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறாங்க. கல்வி ரீதியான பாடங்கள் என்பது இது எல்லாமே சோதனைகள். பலர் இது எல்லாமே என்ன செய்றாங்க? சோதனைகளா பார்க்கறதில்ல. நான் இதுக்கு தகுதியானவன், அல்லாஹ் இதெல்லாம் எனக்கு குடுத்துருக்கான்ப்பான்னு சொல்லி பார்க்குறாங்க. இது ரொம்ப தவறான சகோதரர். நம்மளுடைய கண்ணோட்டத்த மாத்தணும். சோதனைகளை அருளை சோதனையாக பார்க்காதவரை ஒருத்தன் வந்து சிறந்த முஸ்லீமாக ஆக முடியாது. ஹதீஸ் தொடர்பான பாடங்கள் நெறைய இருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, "இன்னைக்கு நான் பல பெண்களோடு உறவு கொண்டு பல பிள்ளைகளை பெற்றெடுப்பேன். அதன் மூலியமாக அவங்க ஜிஹாத் செய்வார்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலன்னு" சொல்லி. இன்ஷா அல்லாஹ் அவங்க சொல்லல. வந்து இன்ஷா அல்லாஹ் சொல்லாம நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஃபெயிலியர்ல போய் முடியும் என்பது நமக்கு தெரியுது. என்ன நமக்கு வந்து தவக்குல் இருக்கணும், பிளஸ் பிளானிங் இருக்கணுங்க. 2மே இருக்கணும். நாலேட்ஜோடு சேர்ந்து விஸ்டமும் இருக்கணும். டெக்னாலஜியோடு சேர்ந்து எத்திக்ஸும் இருக்கணும். பவரோடு சேர்ந்து ஹியூமிலிட்டியும் இருக்கணும். லீடர்ஷிப்போடு சேர்ந்து அக்கவுண்டபிலிட்டியும் இருக்கணும். இன்ஃபர்மேஷன் கூட வெரிஃபிகேஷனும் இருக்கணும். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய கல்வி அமைப்பு என்னன்னா, கல்வியோடு சேர்ந்து ஞானமும் இருக்கணும். தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து நெறிமுறைகளும் இருக்கணும். பவர் பதவிகளோடு சேர்ந்து பணிவும் இருக்கணும். தலைமைத்துவத்தோடு சேர்ந்து பொறுப்புணர்வும் இருக்கணும். விஷயங்களோடு சேர்ந்து அதை சரிபார்க்கக்கூடிய முறையும் இருக்கணும். இது முழுமையான ஒரு இஸ்லாமிக் எஜுகேஷனல் ஃப்ரேம்வொர்க் என்று நம்ம சொல்லலாம்ங்க. இறுதியாக பார்க்கும்போது, சுருக்கமாக நம்ம பார்ப்போம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உடைய வாழ்க்கை வரலாறு நம்ம நவீன கால கல்வியுடைய திசையை அழகாக வடிவமைக்குது என்று சொல்லலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பத்தி பேசும்போது, அவர் ஒரு நபி மட்டும் அல்ல. ஒரு முழுமையான கல்விக்கான மாதிரியாக அவர் முன்மாதிரியாக விளங்குறார். கம்ப்ளீட் எஜுகேஷனல் மாடல் என்றும் நமக்கு தெரிய வருது. இது நம்ம அறிவு, கல்வி என்று சொல்வது அதிகமா எத பத்தி சொல்றோம்? டிகிரி வாங்கிட்டா,
அது கல்வி, தொழில்நுட்பம், சம்பளம் என்பத தான் அது குறிக்குதுன்னு நெனைக்கிறோம். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நமக்கு என்ன கத்துக் குடுக்குது? "ஹாதா மின் ஃபத்லி ரப்பி" இது என் இறைவனுடைய அருள் என்று அவங்க சொன்னாங்க. அது உண்மையான கல்வி என்பது அகந்தையை அகற்றும். தாழ்மையை ஒருத்தர்கிட்ட உருவாக்கும். நீ எவ்வளோதான் ஏஐ டெக்னாலஜி, சயன்ஸ் வளர்ந்தாலும், மனுஷன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் தன்னுடைய ரப்புக்கு. ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைக்கும் அல்லாஹ்வோடு அதை இணைத்தாங்க. ஒவ்வொரு வெற்றியையும் அல்லாஹ்வோடு இணைத்தாங்க. அடுத்தது ஹுத்ஹுத் பறவை தகவல் கொண்டு வந்தபோது என்ன செஞ்சது? உடனே நம்பல. ஸோ இன்னைக்கு ஆனா WhatsAppல ஃபார்வர்ட் மெசேஜா அடிச்சு தள்ளுறோம். சோசியல் மீடியா நியூஸ பரப்புறோம். அது ஃபேக் நியூஸா, உண்மையான நியூஸான்னு தெரியாம பாவங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு வெரிஃபிகேஷன் நம்மகிட்ட இல்ல. ஸோ வெரிஃபிகேஷன் என்பது இஸ்லாமிய கல்வியோட ஒரு முக்கிய பகுதிங்க. மேலும் ஜின்கள், மனிதர்கள், பறவைகள் எல்லாம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்தது. அல்லாஹ் வசப்படுத்தி குடுத்தான். இது ஒரு மாடர்ன் லீடர்ஷிப்க்கு ஒரு முக்கியமான படிப்பினைய நமக்கு தருதுங்க. எப்படி டைவர்சிட்டிய ஹேண்டில் பண்ணக்கூடிய திறனையும், டிசிப்ளினையும், சிஸ்டமேட்டிக் திங்கிங்கையும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதிகாரம் இருந்தும் அவர் பணிவோடு இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்று பவர் கிடைச்சிருச்சு, பதவி கிடைச்சுச்சுன்னா மனிதன் உடனே கரப்ட் ஆயிடுறான். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கரப்ட் ஆகல. பவரை தனக்கு வழங்கப்பட்ட அந்த பதவியை வந்து ஒரு சோதனையாக அவங்க பார்த்தாங்க. அந்த சோதனையை நான் வெற்றி பெறணுமே, தோல்வி அடைஞ்சிருவேனே என்று கவலைப்பட்டாங்க. ஸோ அவங்க செஞ்ச துவா ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அந்த துவா நம்ம பார்ப்போம். ஸோ கல்வியோடைய அல்டிமேட் கோல் என்னன்னா, ஜாப் வாங்கிட்டு போய் செட்டில் ஆவுறது. அது கிடையாதுங்க. கல்வியோட அல்டிமேட் கோல் நம்ம சொர்க்கத்துக்கு அத இட்டுட்டு போணும் அந்த கல்வி. ஸோ வந்து ஸ்கில் கிடையாது. ஷுக்ர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ முடிவாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு அவங்களுடைய வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நாலேட்ஜ் எடுக்கணும், டெக்னாலஜிய பயன்படுத்தணும், லீடர்ஷிப்ப பில்ட் பண்ணணும். ஆனா இதற்கெல்லாம் மேல நம்ப கட்டுப்படுத்த வேண்டிய முக்கியமான விஷயம், நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் தௌஹீத் இருக்கணும் நம்மகிட்ட, தக்வா இருக்கணும், அக்கவுண்டபிலிட்டி இருக்கணும். பொறுப்புணர்வு இருக்கணும். அல்லாஹ் இதற்கெல்லாம் மறுமையில கேள்வி கேட்பான் என்று. ஸோ சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நம்ம கல்விக்கான ஒரு அழகான மாடல நமக்கு கொடுக்குது என்று சொல்லலாங்க. ஒரு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மாடல் எஜுகேஷன் இது என்று சொல்லலாம். ஸோ வந்து இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம எந்த எஜுகேஷன் சிஸ்டம் எடுத்தாலும் சரி, ஸ்கூலோ, மதரசாவோ, காலேஜோ, இந்த 5 கேள்வியை நம்ம கேட்டுக்கொள்ளணும். இது என்ன இந்த கல்வி வந்து எனக்கு அல்லாஹ்வோட நெருக்கமாக்குதா? இது ஜஸ்ட் ரூட் லேர்னிங்கா? இல்ல டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு உருவாக்குதா? நான் கேட்கறது எல்லாம் நான் வெரிஃபை பண்றேனா? நான் கற்றதை வந்து எத்திக்கலா யூஸ் பண்றேனா? இல்ல தவறா யூஸ் பண்றேனா? நான் வந்து இந்த பவர் ஸ்கில்ல யூஸ் பண்ணும்போது, அந்த அக்கவுண்டபிலிட்டி சிந்தனையோட யூஸ் பண்றேனான்னு சொல்லி இது எல்லாமே பார்க்கணும். இந்த 5க்கும் ஆம் என்றால், நீங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய மாடல் எஜுகேஷன ஃபாலோ பண்றீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த சரியான அமைப்பை நீங்க பின்பற்றுறீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக உங்களுக்கு அல்லாஹ் வெற்றியும் விரைவில் தருவான். ஸோ அல்லாஹ் கற்றுக் கொடுத்த இந்த கல்வி முறை, இந்த மாடலை ஒருத்தவங்க பின்பற்றலன்னா என்னென்ன ஆகும்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதாங்க இந்த நவீன காலத்தில பல குழப்பங்கள் உருவாயிருக்கு. ஸோ அறிவு இருக்கு. ஆனா ஞானம் இல்ல. நாலேட்ஜ் வித்தவுட் விஸ்டம் தான் இருக்கு. இதனால என்ன ஆகுது? பெரிய பெரிய டிகிரிகள் இருக்கு. மக்கள் வந்து ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க. ஆனா தவறான முடிவுகள் எடுக்குறாங்க. தவறான பாலிசிஸ் ஏற்படுத்துறாங்க. ஸோ குடும்பங்கள், சமூகம், நாடு எல்லாமே பாதிப்படையுது. ஸோ டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு எஜுகேஷன் வந்து கொலாப்ஸ் தான் ஆகும். அடுத்தது வெரிஃபிகேஷன் இல்லாம பரவக்கூடிய தகவல் கலாச்சாரம் பார்க்கலாங்களா? பல ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆவுது. பிளைண்ட் ஃபாலோயிங் உருவாவுது. சமூக பிரிவுகள் ஏற்படுது. பிரிவினைகள் ஏற்படுது. தவறான நம்பிக்கைகள் உருவாவுது. ஸோ தபையுன் இல்லாத ஒரு கல்வி வந்து தவறான இன்ஃபர்மேஷன தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அது ஒரு ஃபித்னாவ உண்டாக்கும். அடுத்து எத்திக்ஸ் இல்லாத டெக்னாலஜி இன்னைக்கு பார்க்கலாம்ல. ஏஐ மிஸ்யூஸ் பண்றாங்க. சர்வைலன்ஸ அப்யூஸ் பண்றாங்க. ஆன்லைன் ஃப்ராட் நெறைய அதிகரிச்சுச்சு. இதனால என்ன ஆச்சு? பிரைவசி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. மனிதனுடைய மதிப்பு வந்து குறைவு ஏற்பட்டுச்சு. ஸோ டெக்னாலஜி இருக்கலாம். ஆனா மாரல் கண்ட்ரோல் வேணும். இதுதான் அந்த சுலைமான் இஸ்லாமுடைய எஜுகேஷன் மாடல் நமக்கு சொல்லி தருது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அடுத்து அக்கவுண்டபிலிட்டி இல்லாத பவர் வந்து என்னென்ன ஃபித்னாக்களை உருவாக்கும் என்றால், கரப்ஷன உருவாக்கும், அரகன்ட் லீடர்ஷிப்ப உருவாக்கும், அரசியல்ல அநீதிகள் ஏற்படும், பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ பவர், பதவிகள் எல்லாமே நமக்கு ஒரு சோதனை என்பதை ஒருத்தவன் மறந்து அத யூஸ் பண்றான்னா, அவன் அபியூஸ் பண்ணுவான் அத. அடுத்தது பர்ப்பஸ் இல்லாத எஜுகேஷன் இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா? டிகிரி இருக்கு. ஆனா தெளிவான நோக்கம் இல்ல. ஸ்ட்ரெஸ் வருது, பர்ன் அவுட் வருது. ஸோ வாழ்க்கையில ஒரு வெறுமை வருது. ஸோ எஜுகேஷன் கல்வி முக்கியம். அது நம்ம எங்க வழிநடத்தணும்? நம்ம நன்றி செலுத்தக்கூடிய நபர்களாக மாற்றணும். அல்லாஹ்வை வழிபடக்கூடிய நபர்களாக மாற்றணும். அல்லாஹ்வை விட்டு தூரமாகக்கூடிய நபர்களாக அது மாற்றக்கூடாது. சுலைமான் இஸ்லாமுடைய மாடல் இல்லாத நவீன கல்வி நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல ஹைலி ஸ்கில்டா மக்கள் உருவாவலாம். ஆனா அன்ஸ்டேபிள் சொசைட்டி உருவாயிடும். பல ஃபித்னாக்கள் உருவாகும். படிச்சவர்களே உம்மத்துடைய ஃபித்னாவாக மாறிவிடுவார்கள். இந்த தௌஹீத் அடிப்படையிலான கல்வி முறையை பின்பற்றவில்லை என்றால். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்த இந்த கல்வியுடைய மாடலை வந்து நவீன காலத்தில் நம்ப அதை தொடர்புபடுத்தும்போது கல்வி சீராகும்.
மூலியமாக சமுதாயம் சீர்படும் இன்ஷா அல்லாஹ்.